Hi friends, welcome to Nithra YouTube channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பல சுயதொழில் வேலை தகவலை பத்தி வழங்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஸ்கட் தயாரிக்கும் முறைகள் தான். எத்தனை வகையான தின்பண்டங்கள் இருந்தாலும் பிஸ்கட் உள்ள இடத்தை வந்து வேற எதனாலையும் பூர்த்தி செய்ய முடியாது. டீ காஃபியோட 1-2 பிஸ்கட்களை வந்து சாப்பிடுவது என்பது நம்மளோட அன்றாட உணவு விஷயங்கள்ல பழகி போன ஒன்றா இருக்குது. எளிதில் ஜீரணமாகும் அப்படிங்கறனால குழந்தைகள் வயதானவங்க என அனைவரும் விரும்பி சாப்பிடும் சிறந்த உணவாக இருக்கிறது. விதவிதமான சுவையோடு தரமான பிஸ்கட் தயார் செஞ்சு கொடுத்தா போதும், மார்க்கெட்டில் நமக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிரும். அதுவே புதிய தொழில்நுட்பங்களோடு இறங்கும்போது பிராண்ட் நிறுவனங்களோட போட்டி போட்டு தொழிலில் சாதிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, நெய் அல்லது வனஸ்பதி, சர்க்கரை, பால் அல்லது பால் பவுடர், உப்பு, டவ் இயந்திரம். இப்போ பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கான முறையை பற்றி பார்க்கலாம். கோதுமை மற்றும் மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவோட சர்க்கரை, பால், நெய், உப்பு போன்ற மூலப்பொருட்களை சேர்த்து பிசைஞ்சு நல்லா சாதாரண வெப்பநிலையில் 2 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் இயந்திரம் மூலம் பூரி மாவு பதத்திற்கு கொண்டு வந்து பிஸ்கெட்டை வந்து மோல்டிங் ட்ரேக்கில் வச்சு சரியான வெப்பநிலையில் வந்து சூடுபடுத்தணும். சூடுபடுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பதத்திற்கு வந்ததும் அதை எடுத்து ஆற வச்சுட்டு ஈரப்பதம் இல்லாத இடங்களில் வந்து பிஸ்கெட்டை சேகரிக்கணும். சேகரித்த பிஸ்கெட்டுகளெல்லாம் நம்ம நிறுவனத்தோட பெயர்களில் இந்த பாக்கெட்டுகள் அடைச்சி பிஸ்கெட்டுகளை விற்பனைக்கு அனுப்பிச்சிடலாம். தயாரிக்கப்பட்ட பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பெற எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.